முருகன் என்பது ஒரு பன்மை நாமா. மு ரு கு. இதுல தமிழிலே வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 இனம் இருக்கு. 3 இனத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட நாமா முருகு என்கின்ற நாமா. அதுதான் மருவி முருகன் வந்தது. இதுல மு அப்படிங்கிறது முகுந்தனை குறிக்கக்கூடியது. முகுந்தன்னா பெருமாள், நாராயணர். ரு அப்படிங்கிறது ருத்ரனை குறிக்கக்கூடியது. ருத்ரன் அப்படின்னா சிவன். கா அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கக்கூடியது, பிரம்மா. இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் வந்துட்டாங்களா? பிரம்மாக்குள்ள எப்பயுமே சரஸ்வதி உண்டு. அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குள்ள எப்போதுமே மகாலட்சுமி உண்டு. ருத்ரனுக்குள்ள எப்பயுமே அம்பாளுடைய அம்சம் உண்டு. அப்ப முப்பெரும் தேவியரும் வந்துட்டாங்களா? எங்க மும்மூர்த்தியும் எங்க முப்பெரும் தேவியும் இருக்கிறாங்களோ அங்க 30 முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க. அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லுவதற்கு தகுதியான ஒரு நாமான்னா என்ன நாமா? முருகா.